அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 26/2/2025 மாசி மாதத்து 14ஆம் நாள் மாசி புதன்கிழமையில் மாசி மகா சிவராத்திரி. இந்த நாளில் 3ஆம் சாமத்தில் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு வரியை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோக வாழ்வு ஏற்படும். 3ஆம் சாமம் இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள்ள. இந்த நேரத்தில் பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க. வைத்து நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து முதலில் உங்களுக்கு பணம் சேர வேண்டும், பண விஷயம் உண்டாகணும்னு சொல்லி மனதார சிவனை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அனைத்து பதிவுகளையுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்க. உங்களால் என்ன பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து தானம் செய்யுங்க. அதிலும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தானம் செய்வது உங்கள் கர்ம வினையை போக்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களையும் தவறாமல் வாங்கி கொடுங்க. 3ஆம் ஜாமத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீயும் சிவய நம, ஓம் ஸ்ரீயும் சிவய நம, ஓம் ஸ்ரீயும் சிவய நம. இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். நான் சொல்லும் உச்சரிப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்த்தே சொல்லுங்கள். குறைந்தது 108 முறை, அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை ஜெபிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ஜெபிக்கலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மகா சிவராத்திரி பற்றி இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய மூட்டை தேவைப்பட்டாலும், பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், குபேர வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அது மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். மகா பெரியவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.